கர்த்தருக்கு துதியும் கனமும் சோஸ்திரமும் உண்டாவதாக. அருமையான விசுவாச பிள்ளைகளே, யாருக்கும் கிடைக்கக்கூடாத பாக்கியத்தையும் சுலாக்கியத்தையும் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கடினமான காலகட்டங்களிலே, கடைசி காலங்களிலே வாழக்கூடிய நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், இதிலிருந்து எப்படி மீள்வது என்று சொல்லி மிகுந்த கவலையோடு இருக்கலாம். வாலிப பிராயத்திலே திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய படுக்கையெல்லாம் மாற்றி போடக்கூடிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய நாளிலே ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமிலே குடியிருக்கிற சீயோன் குமாரத்திகளை பார்த்து இந்த செய்தியை சொல்கிறார். எருசலேமிலே சமாதானம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, என்ன செய்வது ஏது செய்வது என்று சொல்லி திக்குமுக்காடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 54வது அதிகாரம் ஏசாயா 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளையை பார்க்கலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் குமாரத்தியை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி அந்த எருசலேமிலே இந்த செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாராளுக்கு அந்த காலகட்டங்களிலே சொல்லப்பட்ட அதே காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எருசலேம் குமாரத்திகளுக்கு இந்த வசனம் அங்கே சொல்வதை பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளிலே ஆபிரகாமுக்கு ஒரு அழகான மனைவி சாராள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரீகளிலே 3 ஸ்திரீகளை என்னால் கோடிட்டு காட்ட முடியும். சாராள், ரெபேக்காள், ராகேல். ராகேல் ரூபவதியாக இருக்கிறாள். சாராள் அழகுள்ளவளாக இருக்கிறாள். ரெபேக்காள் மகா ரூபவதி என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாளிலே சாராளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை அழைக்கும் பொழுது 12வது அதிகாரத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் வேதத்திலே, உன் தேசத்தை விட்டு வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அங்கே வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. அதே காரியத்தை சாராளுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவனுடைய பிள்ளையை பார்க்கலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி நீ என்ன செய், ஸ்ட்ராங்காக கூடாரத்தை விரிவுபடுத்தி என்று சொல்கிறார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறிது நேரம் இதற்குள்ளாக நான் தியானிக்க போகிறோம். சாராளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆபிரகாமும் சாராளும் குடும்பத்தார் எல்லாரும் ஊர் தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு பதான் ஆரானிலே அங்கே அவர்கள் குடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் பதான் ஆரானிலே அவர்கள் குடியிருந்து பிற்பாடு அவர்கள் கானான் தேசத்திற்கு போகிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கும் பொழுது 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், கிட்டத்தட்ட 10 வருட காலங்கள் கானான் தேசத்திற்கு சேர்ந்த மட்டும் அவர்களுக்கு குழந்தை இல்லாது இருந்தது. அந்த கானான் தேசத்தின் வழக்கத்தின்படி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருமணமாகி அல்லது அந்த தேசத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளை 10 வருடத்துக்குள்ளாக பெற வேண்டும். 10 வருடமாக குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த ஸ்திரீயினுடைய தங்கச்சி ஒருவேளை இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் வாக்குத்தத்தம் அங்கே சொல்லப்படுகிறது, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஆபிரகாமே, சாராளே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் கானான் தேசத்திலே அவர்கள் 10 வருடம் ஆகியும் சாராளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. ஆகையால் சாராளுக்கு தங்கை இல்லை, என்ன செய்வது ஏது செய்வது என்று சொல்லி அவள் அங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டிலே வேலைக்காரியாக அங்கே ஒரு பெண் இருப்பதை பார்க்க முடிகிறது. வேதத்திலே அந்த அம்மாவை குறித்து பார்க்கும் பொழுது அவள் பெயர் ஆகார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த ஆகாரை அந்த அம்மா என்ன செய்தான்னு சொன்னால், ஜெபம் பண்ணி அங்கே தன்னுடைய கணவனுக்கு ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறாள். சிறிது காலம் யோசிக்கிறாள். தன்னுடைய அன்பான கணவனிடத்தில் ஆபிரகாம் இடத்துல இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவரே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார். சூழ்நிலை சரியில்லை, இந்த தேசத்திற்கு வந்துவிட்டோம், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், 10 வருடமாக குழந்தை இல்லை, ஆபிரகாமே என் அன்பான கணவனே, என்னை நேசிக்கக்கூடியவனே, ஆகவே நம்ம வீட்டில் ஒரு அற்புதமான வேலைக்கார பெண் இருக்கிறாள், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆகவே அந்த பெண்ணை நீங்கள் மனமுடிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் அங்கே முறையிடுவதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. ஆகார் அங்கே வாலிபப்பிராயமாக இருக்கிறாள். சாராளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சிறிது காலம் கடந்து எஸ் என்று சொல்லிவிட்டார். நீ சொன்ன எல்லாம் சரிதாமா, நான் ஆகாரை திருமணம் செய்கிறேன் என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது ஆகார் இடத்திலே சாரால் முறையிடும் பொழுது ஆகாருக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஒரு வயதான ஒரு தோற்றமுடைய ஆபிரகாம், வீட்டு எஜமாட்டி அங்கே ஆகார் இடத்திலே சொல்லும் பொழுது அவளும் என்ன செய்தால், கடைசியாக அங்கே ஏற்றுக்கொண்டாள். இருவருக்கும் அங்கே திருமணமாகிறது. அந்த கானான் தேசத்திலே ஆபிரகாமுடைய கூடாரம் பெரிதாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு உதவியாக வேலைக்காரர்கள் அநேக நபர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது 318 குடும்பங்கள் இருந்தது. 318, 318.
அந்த 318 குடும்பங்களும் ஆபிரகாமின் அந்த கூடாரத்தை சுற்றிலும் அப்படியே ஆங்காங்கே அங்கே குடியிருக்கிறார்கள். இப்ப ஆகாருக்கு திருமணம் முடிந்து விட்டது. ஆகார் தன்னுடைய ஆபிரகாம் சாராளுடைய வீட்டிலே அவள் தூங்க முடியாது. வேலையெல்லாம் செய்துவிட்டு ஆகாருக்கென்று அந்த கூடாரத்தின் இடதுபுறத்திலே ஒரு சின்ன கூடாரம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கூடாரத்தில் தான் அந்த ஆகார் அங்கே தங்கியிருப்பாள். இப்போ ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் திருமணமாகிவிட்டது. திருமணமான உடனே நம்மளுக்கு நன்றாக தெரியும், ஹனிமூன் என்று சொல்வார்கள். அப்போ அந்த இரவு அங்கே ஆகார் அங்கே தனிமையிலே இருக்கிறாள். சாராளும் ஆபிரகாமும் தன்னுடைய கூடாரத்திலே வீட்டிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் 6 மணி ஆகிறது, 7 மணி ஆகிறது, 8 மணி ஆகிறது, 9 மணி ஆகிறது. நேரம் கடந்து கொண்டே போகிறது. ஆகார் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் வருவாரா வரமாட்டாரா என்று சொல்லி பல கேள்விகளோடு அங்கே காத்திருக்கிறாள். இங்கே சாராள் ஆபிரகாம் போவாரா போக மாட்டாரா என்று சொல்லி பல கேள்விகளோடு அவளும் தன்னுடைய வீட்டிலே அங்கே அமர்ந்திருக்கிறாள். கடைசியாக ஆபிரகாம், சாராளே நான் விடியற் காலம் வருகிறேன் என்று சொல்லி அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய காலை எடுத்து வெளியே வந்து வலதுபுறம் பார்க்கிறார். எல்லா கூடாரங்களும் அங்கே விளக்கு எரியாமல் இருக்கிறது, தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இங்கே ஆகார் வீட்டிலே சின்ன விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே அக்கம் பக்கம் பார்த்து விட்டு ஆகாரோடு அந்த இரவு அங்கே கழிக்கிறார். பல ஆண்டுகள் ஆபிரகாமோடு இருந்த அந்த சாராள் ஊர் தேசத்திலிருந்து அந்த கானான் தேசம் வருவதற்கு அல்லது பதான் அரான் வருவதற்கு கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு தூரம். இந்த காலத்தில் இருப்பது போல கூட அந்த ரோடுகள் இருக்காது. காடுகளிலும் மலைகளிலும் குன்றிய பாதைகளிலும் ஆபிரகாமோடு பயணம் செய்த மகள்தான் அந்த சாராள். எனக்கு அன்பானதே உடைய பிள்ளைகளே, அவள் திருமணமாகின நாள் முதல் இந்த நாள் மட்டும் ஆபிரகாமோடு பகலும் இரவும் அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இரவு அவள் தனிமையிலே இருக்கிறாள். என் அன்பு கணவன், என்னை நேசிக்கக்கூடிய கணவன் இன்று இரவு என்னோடு இல்லையே என்று சொல்லி அவள் கலங்கி தவிக்கிறாள். 318 அந்த கூடாரங்களும் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சாராளுடைய வீட்டிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சாராள் தூங்கவில்லை, மனம் உடைந்து இருக்கிறாள். திரும்ப அவர் ஊர் தேசத்துக்கு அவளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை, பக்கமாக இல்லை, வெகு தூரமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் எப்படி சாராள் மனம் உடைந்து தன்னுடைய வீட்டிலே தனிமையாக கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் என் அன்பு கணவன் இந்த இரவு என்னோடு இல்லை என்று சொல்லி அவள் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அவர் அங்கே இருந்ததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம், சாராளே, பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்து பாடு, கற்பை வேதனைப்படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளையை பார்க்கலும் அநாதை ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். அநாதையாக அந்த இரவு கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் அந்த இரவை அவள் கழிக்கிறாள்.
சாராளின் வேதனையை கர்த்தர் கண்டார். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து, சாராளை பார்த்து, வானத்தின் நட்சத்திரங்களை அண்ணாந்து பாருங்கள், உங்களால் என்ன கூடுமோ அவர்களை காட்டிலும் உன்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை கட்டி ஆளுவார்கள், உன் சன்னதி மணலைப் போல பெருகும், நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் சாராளுக்கு பிள்ளை இல்லை. மிகுந்த துக்கத்தோடு இருந்த சூழ்நிலையிலே சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், சாராளே, 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரத்தில், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. இப்ப இருக்கிற வீட்டை காட்டிலும் உன் கூடாரத்தை பெரிதாக்கு, உனக்கு பிள்ளைகள் பெறுவார்கள். உன்னுடைய பிள்ளைகள் இந்த கூடாரத்திலே ஓடி ஆடி விளையாடுவார்கள். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகளே. இந்த அதிகாலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே? கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே ஏற்ற வேளையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சன்னதி ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழான நிலங்கள், வட்டாந்தரையான நிலங்களை எல்லாம் நீ ஆண்டு கொண்டு செழிப்பாக நீ பலுகி பெருகுவாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சாராளை தேற்றுவதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஆண்டவர் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்தில் பல ஆண்டுகள் சாராவோடு இருந்த இந்த ஆபிரகாம், அவர் ஒரு கண்மலை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதன், கர்த்தரை விசுவாசிக்கக்கூடியவன், கர்த்தரை நம்பக்கூடியவன், விசுவாசத்தின் தந்தை என்று போற்றக்கூடிய அந்த ஆபிரகாம், இங்கே வேதம் சொல்வதை நான் உங்களிடத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவிகொடுங்கள். எருசலேமிலே வாழக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சாராளை போல கலங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்வது ஏது செய்வது திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யூதேயா பட்டணத்தை அங்கே அசிரியா ராஜா அங்கே கைப்பற்றி விட்டார். இஸ்ரவேல் தேசத்தை எந்த நேரத்திலும் அசிரியா ராஜா கைப்பற்றக்கூடும் என்று அங்கே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாபிலோனுடைய அங்கே ராஜாக்கள் அங்கே துன்புறுத்துவதையும், அசிரியா ராஜாக்கள் அங்கே அங்கே அச்சுறுத்துவதையும் பார்க்க முடிகிறதுக்கெல்லாம் காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் கேடகமாக, கோட்டையாக, அரணாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்பாமல், அந்த எருசலேம் பட்டணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக பல காலகட்டங்களிலே அற்புதமாய் மன்னாவை போஷித்த ஆண்டவர், வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்த ஆண்டவர்,
தாங்கள் போட்டிருக்கின்ற அந்த உடைகள் அங்கே சொட்டாகாதபடி, பாதரட்சைகள் தேயாதபடி அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவரை அவர்கள் மறந்து, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் நம்ம அழைத்த ஆண்டவர் இந்த அதிகாலை பொழுதுல நிச்சயமாக அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். அதை மறந்து நாளைய தினத்தை குறித்து, உலகத்தை குறித்து, கடவுளை மறந்து, தெய்வத்தை மறந்து அழைத்தவரை நாம் அசட்டை பண்ணி வாழ்வோம் என்று சொன்னால் மிகுந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அந்த எருசலேமிலே அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியின் குழியையும் நோக்கி பாருங்கள். அது யார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 51 ஏசாயா 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த தேசத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த தேசத்திலே குடியிருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணின ஆண்டவர் உங்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாராள் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் பிள்ளை இல்லாமல் மலடியாக இருக்கிறாள், தாங்க முடியாத வேதனையிலே இருக்கிறாள். கணவன் இங்கே இல்லை. கணவன் ஆகாரோடு ஆபிரகாம் அங்கே சேர்ந்து வாழ்வதை பார்க்க முடிகிறது. அப்போ சாராளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கட்டின கணவன் உன் கூட இல்லை என்று நீ கவலைப்படுகிறாயா சாராள்? யூ டு நாட் வரி. நான் உன் தேவனாக இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் நாயகன் உன் கூட இல்லை என்று கவலைப்படுகிறாயா சாராளே? என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நிச்சயமாக நானே உன் நாயகர், உன்னை உருவாக்கினவர் நான் உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று சொல்லி அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாராளோடு பேசக்கூடிய வசனம்தான் இந்த வசனம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது வேதத்திலே 2 சேனைகள் அங்கே இருக்கிறது. ஒரு சேனை வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், விண்மீன்கள். இன்னொரு சேனை இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்கள், மிருக ஜீவன்கள், பலுகி பெருகக்கூடிய அந்த பாலூட்டிகள் எல்லாம் இன்னொரு சேனை. அப்போ இந்த சாராளை பார்த்து நான் சேனைகளின் கர்த்தர், இந்த பூமியிலே வாழக்கூடிய உங்களுக்கு கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கக்கூடியவர் நானே, வெகுமதியை கொடுக்கக்கூடியவர் நானே, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர் நானே. சாராளே, சேனைகளின் கர்த்தர் நான், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் என்று சொல்லி அங்கே சாராளை பார்த்து, யூ டு நாட் வரி, ஆபிரகாம் அவனோடு இல்லை என்று கவலைப்படாதே.
ஆகாரோடு இருக்கிறாரா? எல்லா பாசமும் ஆகாருக்கு ஒருவேளை கொடுத்திருக்கிறானா? யூ டு நாட் வரி, நானே உன் சிருஷ்டிகர் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது உன்னை கைவிட்டேன் சாராளே, நான் உன்னோடு தரிசனமான பொழுது ஆபிரகாம் ஆட்டு மந்தையை நோக்கி அங்கே நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை அடித்து, நீ எனக்கு நல்ல மாவை பிசைந்து எனக்கு அப்பம் சுட்டு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது சாராளே, வானத்தின் நட்சத்திரங்களை பார், அண்ணாந்து பார். சாராள் என்ன செய்தாள்? அவளுக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கண்டுகொள்ளவில்லை, உங்களுடைய படுக்கையை மாற்றி போடவில்லை, துன்பத்திலும் துயரத்திலும் ஆண்டவர் உங்களோடு இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். சாராளை போல, வயதான நபராக இருக்கிறேனே, இனிமேல் எனக்கு குழந்தை வருமா ஆண்டவரே என்று சொல்லி அவள் நகைத்து கொண்டிருந்தாள். இப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். உன் கூடாரத்தை விரிவுபடுத்து. உன் பிள்ளைகள் இந்த கூடாரத்தில் என்ன செய்வார்கள்? விளையாடுவார்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடிகிறது. இதை பவுலார் அங்கே கலாத்தியரின் புஸ்தகம், பவுலார் அங்கே நம்மளுக்கு தெளிவாக அவர் அங்கே சொல்லும் பொழுது, கலாத்தியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 27வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, பவுலார் தெளிவாக அந்த கலாத்தியா பட்டணத்திற்கு அங்கே எழுதும் பொழுது, இங்கே சாராளை குறித்தும் ஆகாரை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் அங்கே எழுதுவதை பார்க்க முடிகிறது. 4:22 வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே. எத்தனை குமாரர்கள்? 2 குமாரர்கள். ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். ஒருவன் யாரு? அடிமையானவிடத்தில். ஒருவன் சுயாதீனம் உடையவிடத்திலே பிறந்தவன். அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் என்று சொல்லி இங்கே பவுலார் சொல்கிறார். மேலும் நாம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனா மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. சீனா மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகார் அடிமைப்பட்டிருக்கிறாள். எருசலேமிலே வாழக்கூடிய என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள், நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சரியில்லை, உங்களுடைய நடை சரியில்லை, பிரமாணங்களை மீறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், சாத்தானுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எருசலேமிலே அடிமைகளாக இருக்கிறீர்கள். மேலான எருசலேமோ
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இந்த அதிகாலை பொழுதிலே மேலான எருசலேமிலே குடியிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள், எல்லாருக்கும் தகப்பன் ஆபிரகாம். நாம் எல்லாருக்கும் தாயானவள் அங்கே சாராள். நீ சுயாதீனம் உள்ளவள். நீங்களும் நானும் மேலான எருசலேமிலே குடியிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நடை உடை பாவனைகள் எல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய படுக்கையெல்லாம் மாற்றி போடுவார். 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில். அந்தபடி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமிலே வாழக்கூடியவர்களை பார்த்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாராளை பார்த்து சொன்ன வசனத்தை இந்த 27வது வசனத்திலே அந்தபடி, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, யூ டு நாட் வரி. இந்த உலகத்திலே அன்பான விசுவாச பிள்ளைகளே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே எந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் சரி, ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அதிகாலையில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், எப்படி சாராளை பார்த்து ஆண்டவர் அழைத்தாரோ, பிள்ளைப்படாத மலரியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே, உன் கற்பத்திலே கனி இல்லையா, யூ டு நாட் வரி. கற்ப வேதனைப்படாதவளே களிப்பா எழும்பி ஆர்ப்பரி, புருஷனுடையவளை பார்க்கலும் அநாத ஸ்திரிக்கே அதிக பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அநேக பிள்ளைகளை நீங்கள் பெறுவீர்கள். சாராளை ஆசீர்வதித்த ஆண்டவர் துக்கத்தோடும் துயரத்தோடும் அங்கே தனிமையிலே இரவிலே கண்ணீரோடு தூங்காமல் வேதனையோடு அங்கே இருந்த அந்த சாராளை பார்த்து, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பூமியிலே வாழ்ந்தாலும், கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது எப்படி இந்த சாராளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், சொன்னபடியே கர்த்தர் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு அங்கே யாக்கோப்பை பெற்றான். யாக்கோப்பு 12-13 பிள்ளைகளை பெற்று அந்த எகிப்து தேசத்திலே 70 குடும்பமாய் போய் பல ஆண்டுகள் கழித்து எகிப்திலிருந்து விடுதலை வரும் பொழுது லட்சாதி லட்சம் பேர்களை கர்த்தர் என்னத்தை சொன்னாரோ, சாராளே உன் கூடாரத்தை விரிவுபடுத்தி உன் பிள்ளைகள் இந்த கூடாரத்தில் விளையாடுவார்கள் சொன்ற அந்த வாக்குத்தத்த வசனம் சாராளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடவன் அன்பு செலுத்தாமல் இருக்கலாம். அன்பு தாய்மார்களே, ஆண்டவர் அவரே நம்முடைய சிருஷ்டிகர், அவரே நம்முடைய நாயகர். அந்த நாயகரை நீங்கள் நம்பி ஜீவிக்கும் பொழுது இந்த அதிகாலை வேளையிலே நிச்சயமாக சாராளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.